ஹலோ மணி. சொல்லு மச்சான். ஏய் மச்சான், ஒரு வீடியோ பார்த்தேன்டா. வீடியோ பார்த்ததுலேருந்து மைண்ட் செம்ம டிஸ்டர்ப்டா. என்னது? வாஷிங் மிஷினில் என்ன போடுவோம் நம்ம? துணியை தான் போடுவோம். இங்கே அந்த வீடியோவில் ஒரு 5 பொம்பளைங்க ஒரு குழந்தைய போட்டு அவ்வளோ ஒரு அபியூஸ் பண்ணியிருக்காங்கடா வாஷிங் மிஷினில் போட்டு. எந்த ஊர்லடா? கர்நாடகா, பெங்களூரில் ஒரு டே கேர் சென்டர். டே கேர் என்னதெல்லாம் குழந்தைங்களை பாதுகாக்க விட்டு போவாங்கல்ல. ஆமா. இப்போ ஆஃபீஸ் போகிற ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வீட்டில் கை குழந்தைலாம் பார்த்துக்க முடியாது. ஏன்னா டே ஷிஃப்ட்டில் வேலை பார்ப்பாங்க, 8 to 5:30 அந்த மாதிரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு டே கேர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டாகவும் இருக்குது, கார்பரேட்லேயும் தனியாக. இப்போ அக்சென்ச்சர், விப்ரோ அந்த ஆஃபீஸ்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் டே கேர் ஒன்று வச்சிருப்பாங்க. அது போல ஒரு டே கேர் சென்டரில் அபியூஸ் நடந்திருக்கு. எந்த கம்பெனிடா? கேப்ஜெமினி. என்னடா சொல்கிறா? அங்கேயாடா? ஆமாம், பெங்களூரில் கேப்ஜெமினி அந்த ஒரு பர்டிகுலர் கார்பரேட் ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, கரெக்டாக June 25, 2 weeks பேக், சைல்டு ஹெல்ப்லைன் அந்த சென்டருக்கு ஒரு கால் வந்திருக்கு. சைல்டு ஹெல்ப்லைன்னா இப்போ எப்படி 100 பண்ண போலீஸ் எடுப்பாங்க, 108 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தலோ இல்லை கைவிடப்பட்ட குழந்தைங்களை அங்கங்கே பிச்சை எடுக்க விட்டுருவாங்கல்ல, எங்கன்னா சிக்னல்ல பிச்சை எடுக்க விட்டுருவாங்க, அவங்கள பாதுகாக்கிற சென்டர் தான் அந்த ஒரு இது இருக்கு. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்னு சொல்லுவாங்க, 1098 அந்த நம்பர். 1098 அந்த கால் சென்டருக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த கால் அட்டன் பண்ணது யாருன்னா, அந்த மெயின் ஆபீசர் ஒருத்தருக்கு திலேஷ் குமார் அவர், திலகேஷ் குமார், அந்த ஹெட் அவர். கரெக்டா, திலகேஷ் குமார் அந்த டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்ல பெரிய ஆபீசர் ஹெட். அவர் தான் அந்த கால் அட்டன் பண்ணிருக்காரு. June 25 மார்னிங் 9:30 அந்த கால் வந்திருக்கு. கால் பண்ணவர் வந்துட்டு, என் பேர் சொல்ல விரும்பல சார், இந்த மாதிரி ஒரு டே கேர் சென்டர்ல குழந்தைங்க இந்த மாதிரி இப்போ சித்திரவதை பண்றாங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்கன்னு சொல்லிட்டு திலகேஷ் குமார் கேட்டிருக்காரு. அது எக்ஸாக்டா இப்ப என்னால கால் பேச முடியாது, நான் லொகேஷன் ஷேர் பண்ணேன், நேரடா வாங்க, நேரா வந்து நீங்களே விசாரிச்சிங்க சார், விசாரிங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்காரு அந்த கால் பேசினவர். சரி ஓகே, நீங்க ஷேர் பண்ணுங்க, நான் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு இருக்காரு. எப்பவுமே இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் அந்த சென்டர் எப்பவுமே அனாமஸ் கால், ஃபேக் காலா இருந்தா கூட அது என்னன்னு போய் விசாரிப்பாங்க. ஏன்னா அது உண்மையான காலா கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த மைண்ட் தாட்ல இருப்பாங்க. எந்தமே ஒரு கால் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. அப்ப என்ன பண்ணாரு, அவர் வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணாரு. அந்த பேர் சொல்லாத பிரஜை, அந்த டே கேர் சென்டர்ல வேலை பார்க்குற ஒருத்தர். இவர் லொகேஷன் போயிருக்காரு. அங்க போய் பார்த்தாங்கன்னா அந்த கார்பரேட் கம்பெனி, இந்த கேப்ஜெமினி கம்பெனில ஒரு டே கேர் பாத்துக்கிற ஒரு இது. அங்க கால் பண்ண வாட்ஸ்அப் வந்ததுல அதே நம்பருக்கு கால் பண்ணி, எங்க சார் இருக்கீங்க, நான் வந்துட்டேன், நீங்க வாங்க பேசலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அவர் வந்து, நான் சார் ஃபோன் பண்ணேன், அவரு பேர் சொல்லாத பிரச்சனை, அவர் அப்பவும் பேர் சொல்லல, அவர் பேர்லாம் வேண்டாம் சார், ஜஸ்ட் என்கிட்ட ஆதாரம்லாம் இருக்கு காமிங்க அப்படி சொல்லிட்டு வீடியோ காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும், அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன், அது சோசியல் மீடியா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ. அவர் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஆபீசர் செம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. என்னங்க இது இப்படி பண்றாங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல இந்த டே கேர் சென்டர்ல வேலை பார்க்குற லேடிஸ் தான் அவங்க, ஒரு 5 members. அவங்க ஸ்டாஃப் நேம் பார்த்தோன்னா மஞ்சுளா, அப்புறம் ஒருத்தவங்க விஜி, 3rd member சிந்து, 4th பவானி, அப்புறம் பிந்து. மொத்தம் 5 பேர். ஆக்சுவலா ஆமா, எல்லாருமே லேடிஸ். இதெல்லாம் பொம்பளை ஜென்மமான்னு கேக்குறேன். சைக்கோலையும் சைக்கோ. மனசாட்சி கொஞ்சம் வேணாம். அந்த வீடியோ வீட்டுல பாத்துக்க முடியல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலை பாக்குறாங்க, சிங்கிள் பேரண்டா இருக்காங்க, ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, அதாவது லேடி மட்டும் இருக்காங்கன்னா ஒரே ஒரு குழந்தைய பாத்துக்க முடியும் அப்படின்றதுனாலதான் இது மாதிரி டே கேர்ல கொண்டு வந்து விடுறாங்க. அதுவும் கார்பரேட்ல ஏன் கொண்டு வந்து விடுறாங்க, ஓகேவா? வெளியே விட்டா கூட ஏதாவது இஷ்யூ வரும் அப்படின்றதுனால தான் ஃபர்தரா அவங்க வேலை பார்க்குற கார்பரேட் இதுலேயே கொண்டு வந்து விடுறாங்க. கரெக்டா? பக்கத்து பில்டிங்லேயே இருக்கட்டும், குழந்தைய அப்பப்போ வந்து பாத்துக்கலாம், ஓகேவா? அவங்களுக்கு எவ்வளவு பெயின் பாயிண்ட் இருக்கும், இது மாதிரி குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க வேலைக்கு போறாங்கன்னா. இந்த குழந்தைங்களை இவ்வளவு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு இது இவங்க சும்மா விட்டாங்க? சும்மா விடல, போலீஸ் விசாரணை இது பண்ணிட்டு அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ என்னன்னு சொல்லிட்டு அது வீடியோ பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் நீ இமேஜின் மட்டும் பண்ணி பாரு அந்த வீடியோல என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு. இப்ப அந்த நம்ம டாய்லெட் இருக்கும்ல, டாய்லெட் ரூம்ஸ், அந்த ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்ல எப்படி இருக்கும் டாய்லெட், கொஞ்சம் கிளீனா வச்சுப்பாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும், அந்த இது இருக்கும். அந்த ஃப்ளோர்ல டாய்லெட், இன்சைட் ஃப்ளோர்ல அந்த கண்டினியூவா வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்கும். இப்ப தியேட்டர் மால் எல்லாம் போயிருக்கும்ல, லைனா இருக்கும். அந்த மாதிரி அந்த டாய்லெட் ரூம் தான் அந்த கார்பரேட் ஆஃபீஸ்ல அங்க இருக்கு. அங்க குழந்தைய 8 மாச குழந்தை, ட்ரெஸ் எதுவுமே இல்ல, வெறும் அந்த அகீஸ் மட்டும் போட்டிருக்கு. அத அந்த ஃப்ளோர்ல உருளை விட்டுனா அந்த உருட்டி விட்டு இருக்காங்க ஃப்ளோர்ல. ஆமா, அது எவ்வளவு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் அந்த ஒரு டாய்லெட்ல. அது கேட்டா அந்த பொண்ணு குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கு, அதனால அவங்க சமாதானப்படுத்துறதுக்கு எங்களால முடியல. இப்ப அந்த டைல்ஸ்க்கு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும், அப்போ ட்ரெஸ்ஸே இல்ல, வெறும் அகீஸ் மட்டும் போட்டு அதுல விட்டா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, அவ்வளவு கொடூரமா இருக்கு. இது அந்த வீடியோ டைல்ஸ் தரையில பச்சை குழந்தை 8 மாச குழந்தைய உருட்டி விட்டுருக்காங்கன்னா இவளுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? அந்த வீடியோல ஒரு சீன் தான் இது, செகண்ட் இது. அந்த வீடியோ டக்குன்னு பிளே ஆகுது, ஒரு 2 minutes கழிச்சு இன்னொரு பிளே ஆகுது. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குல்ல, வெஸ்டர்ன் டாய்லெட் மேல மூடி போட்டிருப்பாங்கல்ல, மூடிடுவோம், அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜெனரலா மூடிடுவோம். அந்த மூடி மேல ஒரு குழந்தைய உட்கார வச்சு, அதே குழந்தைய உட்கார வச்சுட்டு, அழக்கூடாது, நீ அழுதனா மூடியை திறந்து உள்ள போட்டு மூடிடுவோம், வெஸ்டர்ன் டாய்லெட் உள்ள பயமுத்தி இருக்காங்க. அது இன்னும் டிராமால என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னும் கத்துது. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அதை ஃபிளஷ் பண்ணுவோம்ல டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு, ஃபிளஷ் அந்த எவ்வளவு ஃபோர்ஸ் வரும், அது நம்ம நார்மலாவே ஒரு பெரியவங்க யூஸ் பண்ணாவே அவ்வளவு ஒரு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபிளஷ் பண்ண பாத்தீங்கன்னா
டோர்ல அடிக்கும் அந்த ஃபோர்ஸ், அது அந்த குழந்தை வாயில போட்டு அடிச்சு இது பண்றாங்க அந்த வீடியோல. அது கட்டுது பாரு அந்த ஒரு குழந்தை, ஒரு 8 மாச குழந்தை, அது வாயில தாங்குமா? ஒரு நிப்பிள், பேபி நிப்பிள் அந்த வைக்கிற அந்த ஒரு சின்ன வாயில அவ்வளவு ஃபோர்ஸ், வாய் கிழிஞ்சிடாது, தொண்டை என்னத்துக்கு வருது, அது என்னால பார்க்கவே முடியல. என்னடா இப்படி போட்டு குடும்பம் பார்த்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, அதே குழந்தைய அழுதுட்டே இருக்கு இதாகலாம் சொல்லிட்டு வாஷிங் மிஷின் இருக்குல்ல, வாஷிங் மிஷின்ல உள்ள போட்டு நீ அழுதனா இது பண்ணிட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அது ஆமா, அழக்கூடாது அழக்கூடாது சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷின் எப்படி ஒரு ஒரு 10 மெம்பர்ஸோட துணி போட்டு நம்ம துவைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஆழமா இருக்கும். இப்ப அது குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாரு, உள்ள போனா அது கிணறு மாதிரி தோணிருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த ஒரு அவ்வளவு பெரிய ஆழத்துல அந்த வாஷிங் மிஷின். எனக்கு என்ன டவுட்னா, 5 லேடிஸ் இருக்காங்க. இப்ப நம்மளே கூட மனசாட்சி இருக்காது, அதுதான் சொல்றேன். இப்ப நம்மளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணா ஒரு நாய் மேல கழுத்து கடிச்சோம்னா, ஏய் ஏன்டா நாய் மேல கழுத்து கடிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம கேட்போம். இப்போ 5 மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பர் மட்டும் தான் இப்ப அந்த லேடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமா பண்றேன். அப்ப கூட இருக்க லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ஏய் ஏன் இது பண்ணிட்டு இருக்க, சைக்கோத்தனமா பண்றேன் குழந்தை. ஆனா யாருமே எதுவும் வாழ்ந்து இருக்கல, அமைதியா என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரே ஒரு லேடி தான் இவ்வளத்தையும் பண்ணுதா? 5 பேரும் அதை கூட்டணி, அது ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க, நீ இந்த குழந்தை சூஸ் பண்ணிக்கோ, நான் இந்த குழந்தை சூஸ் பண்ணிக்கிறேன், யாரு ஒரு பெட் வச்சிருப்பாங்களே, யாரு உடனே அந்த அழுகை நிப்பாட்டுறா அப்படி சொல்லிட்டு அந்த நிப்பாட்டுறதுக்கு வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தமும், பாத்ரூம் ஓஸ் அடிக்கிற அந்த அந்த பைப்பு அந்த எடுத்து வாயில அடிக்கிறது, இது அந்த பாத்ரூம் தரையில படுத்து உருட்டி விடுறதுமா? ஆமா, அந்த கண்டினியூ அந்த வீடியோ அவன் தெரியாம எடுத்திருக்கான். அந்த அந்த உண்மையிலே அவன் பெரிய புண்ணியம் வேண்டா, இது எடுத்து காமிச்சிருக்கான். அவரு பார்த்துட்டு இது வீடியோல இல்லப்பா அப்படி சொல்லியிருக்காரு. சார் வீடியோல சார், நீங்க வேணா பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, அங்க இருக்கிற அந்த ஃப்ளோரை செக் பண்ணுங்க, ஃப்ளோர் டைல்ஸ் செக் பண்ணுங்க, அந்த லேடி ஃபேஸ் ரெக்கார்டா இருக்கு, நீங்க நேர்ல வந்து பாருங்க, அந்த லேடிஸ் இருக்காங்க, என்ன பண்றாங்க, அவங்க என்ன சாரி கட்டிருக்காங்க, எங்களோட கம்பெனி டேக் ஐடி கார்டு இருக்கு, எல்லாமே பதிவா இருக்கு, இது எப்படி நாங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா இவருக்கு சமஷாக்கு. சரி வாங்க சார் எனக்கு விசாரிக்கலாம். இவர் தனியா போறதுக்கு பயமா இருக்கு, அவ்வளவு பெரிய சைல்டு கேர் ப்ரொடெக்ஷன் ஆபீசருக்கே பயமா இருக்கு. இருங்க நான் பேக்கப் டீம் கூப்பிடுறேன். தண்டுபலியா குரூப் மாதிரி கொண்டுட்டாலுன்னா அதுதான் அவருக்கும் பயம் போல இருக்கு. அப்புறம் பேக்கப் டீம் ஒரு 10 போலீஸ், அப்புறம் பேக்கப் டீம் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அங்க இருக்காங்க லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனு கரெக்டா அந்த கார்பரேட் ஆபீஸ்க்குள்ள உள்ள போகன்ற பார்த்தா அங்க எந்த விஷயமும் நடக்கல. சாதாரணமா எல்லா குழந்தையும் விளையாடிட்டு இதுவாயிடுச்சு. அவங்களுக்கு என்ன எதுவுமே நடக்கல. அப்புறம் அங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இன்னும் எல்லாமே நார்மலா தானே இருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ இப்ப வரும்னு தெரிஞ்சு, இன்னைக்கு நடக்கலங்க, 2 டேஸ் முன்னாடி எடுத்து நடந்திருக்கு, அதுக்கு 1 வீக் பேக் நடந்திருக்கு, அது ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் எடுத்துக்கல, அது நடந்திருக்கு. அப்புறம் வரும் இன்ஸ்பெக்ஷன் வரும் தெரிஞ்சு இந்த மாதிரி நல்லா பாத்துக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவரு இது பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு பாரு. ஆமா. சரி, இந்த வீடியோ அதை மட்டும் வச்சு மட்டும் என்ன சொல்லுவாங்க, கார்பரேட் ஆபீஸ் என்ன சொல்லுவாங்க, அது அவங்க தனிப்பட்ட அந்த லேடி மட்டும் மேலதான் பழி சொல்ல முடியும் சொல்லிட்டு கார்பரேட் ஆபீஸ் எஸ்கேப் ஆயிடும். அடிஷனலா என்னன்னா, நீங்க என்ன ப்ரிகாஷன் யூஸ் பண்ணிக்கங்க, ஒரு சைல்டு டே கேர் இது பண்ணீங்கன்னா சிசிடிவி வைக்கணும், சிசிடிவி எங்க ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஃபயர் எக்ஸிகியூஷன் இருக்கணும், இன்கேஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதுவும் இல்லையா, எந்த ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இருக்கும் பாத்தியா, ஒரு எமர்ஜென்சினா இப்போ ஏர்த்குவேக் வந்தாலும் இங்க மாதிரி எக்ஸிட் பாயிண்ட் இருக்கணும், எதுவுமே இல்ல. சோ கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறார் அவர். இந்த இஷ்யூவும் இருக்கு சொல்லிட்டு பிளஸ் இந்த லேடிஸும் 5 பேர் மேலயும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அந்த டே கேர் பாத்துக்கிறதுக்கு மொத்தம் 50 மெம்பர்ஸ் ஹையர் பண்ணிருக்காங்களா அந்த டே கேர் பாக்குறதுக்கு. ஆனா அந்த 5 மெம்பர்ஸ் மட்டும் இருக்கிறதுனால அவங்க லேடிஸை கேட்டா எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணோம், குழந்தைங்களை அழகு நிப்பாட்டி எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த இது போல பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க சும்மா ஓட விட்டாங்க. அது பேரண்ட்ஸ் அவங்க வேலை பாக்குறவங்க அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ண மாட்டீங்களா, பக்கத்துல தானே, பக்கத்து பில்டிங் தானே நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு லஞ்ச் பிரேக்ல மட்டும் வந்து பார்க்க மாட்டீங்களா குழந்தை என்ன பண்ணுது எது பண்ணுது. இல்ல சார் எங்களை அலோவ் பண்ண விட மாட்டாங்க டே கேர்ல, மார்னிங் 8 மணிக்கு இன் டைம் போட்டாங்கன்னா அதோட 5:30 வந்துட்டு அவுட் போட்டு குழந்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. ஜஸ்ட் அந்த மொபைல் போன் வைக்கிற மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது, அலோடு கிடையாது, எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இப்போ இந்த 5 பேர் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஜுவனைல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அந்த ஆக்ட்ல இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா எதுவுமே இல்ல மற்ற விஷயம் எதுவுமே ப்ரிகாஷன் எதுவுமே இல்லையே சொல்லிட்டு கேப்ஜெமினி மேல கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது நாங்க தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம், எல்லா ப்ரிகாஷன் ஆமா எல்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. பச்சை ரத்தத்தங்களை இந்த மாதிரி அதுங்களுக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட். இது பேரண்ட்ஸ் இடம் இது பண்ண முடியாது, ஏன்னா அவங்களோட வாடகை வீட்டு ரெண்ட் இருக்கு, வீட்டு செலவுக்கான இது இருக்கு, வெளியே கொடுத்து பாத்துக்கிட்டா கொஞ்சம் சேஃப்டி இதுன்றதுனால தானடா வேலை பார்க்குற இடத்துலயே கொண்டு வந்து கொடுத்தது. அதுதான் இந்த இடத்துலயே குழந்தைங்களை இவ்வளவு டார்ச்சர் மச்சான். இன்கேஸ் சப்போஸ் ஏதோ ஆயிருந்துச்சு அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, அவங்க குழந்தை இது மாதிரி ஆயிடுச்சு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்ரீலங்கால
ஸ்ரீலங்காலடா குழந்தைக்கு மார்னிங் 8 அது இதே போலதான் 8 மணிக்கு இன் டைம் போட்டு இது பண்ணிடுவாங்களாம். கரெக்டா அது என்ன பண்ணுவாங்களா 9 மணிக்கு குழந்தைக்கு தூக்க மாத்திரை அரை மாத்திரை கலந்து கொடுத்து படுக்க வச்சிருவாங்களாண்டா. எல்லா குழந்தையும் படுத்து தூங்கி தான் இருக்குமா. கேட்டவங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அப்புறம் 5:30 மணிக்கு தூக்கம் தெரிஞ்சு எழுப்பி விடி அமைச்சிருவாங்க. தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருவாங்களாம். என்ன வயசு நடுவுல தண்ணி தவிக்கிறது எதுவுமே கிடையாது. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு ஸ்ரீலங்கால. இந்த மாதிரி இதுங்கெல்லாம் அரக்கனாவே பிறந்திருக்கும் போல்றால. அதுதான் என்ன பண்ணும் பேரண்ட்ஸ் எல்லாம். இப்ப டே கேர் சென்டர்ல போய் விட்டுறோமா, குழந்தைய விட்டுரும். என்னென்ன பண்ணிருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கா, ஓகேவா, சிசிடிவி கேமரா லைசன்ஸ் கொடுங்க, எனக்கு போன்ல ஆக்சஸ் பண்ணி கொடுங்க, நான் எனி டைம் நான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் அப்படி சொல்லிட்டு கேட்கணும். எங்க அந்த சிசிடிவி ஆக்சஸோட இருக்கோ அந்த மாதிரி சைல்ட் ப்ரொடெக்ஷன். வெறும் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் எல்லாம் அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கா, குழந்தைங்க நல்லா விளையாடுமா, அதை மட்டும் தான் யோசிக்கணும். கண்டி அது ப்ரொடெக்டடா இருக்கா, நல்லா பாத்துப்பாங்களா. இப்போ ஒரு என் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் உலகத்துல ஏஞ்சலும் கிடையாது டீமனும் கிடையாது அப்படின்னு சொல்லி. நீ வாடா நான் கூட்டு போய் காட்டுறேன்டா டீமனை, எவ்வளவு இருக்குடா டே இல்ல மச்சான். இது இப்ப எவனோ ஒரு விரோதி அடிச்சுக்கிட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு குழந்தைய அது ஆமா, இப்ப வீட்டுக்கு 5:30 வந்து கலெக்ட் பண்ணிட்டு குழந்தைய போடுறாங்களே, அது சொல்ல முடியுமா அம்மா என்ன அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. 8 மாசம் குழந்தைங்க என்னடா தெரியும். அவ பேரண்ட்ஸும் செக் பண்றது கிடையாது. குழந்தைங்களை ஏன்னா அடிபட்டு இருக்கா, குழந்தைங்க எங்கன்னா இதுவா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணது கிடையாது. டைமே இல்ல குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு. ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கும். ஏன்னா பிரைவேட் செக்டர்ல விட்டா அந்த 5 பேருக்கு கொடுக்குற ஒரு தண்டனை இருக்கு பாத்தியா. அதுவே இந்த மாதிரி எந்த பொண்ணும் இந்த லேடிஸும் வந்து ஓகேவா குழந்தைங்களையும் இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கூடாது. இப்ப டே கேர்ல விடவே இனிமே பயப்படுவாங்க. இதெல்லாம் கேட்கும் போது எப்படி பயமா இருக்குமா இருக்காதா. அதுதான் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தா இதுங்க வந்து இந்த மாதிரி இது ஓஸ் வச்சு அடிச்சு குழந்தைய பச்சு. மச்சான் அந்த வீடியோ பாடுறா, நமக்கு கண்ணு கலங்குதுடா. பல்லு முளைக்காத புள்ள வாயில ஓஸ் வச்சு என்னடா ரொம்ப செம டிஸ்டர்ப் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இப்படி இல்லாம இருப்பாங்க யார் யாரும் லேடிஸ்டா ஒரு குழந்தைய இந்த மாதிரி அரைக்கீங்க. அதுதானே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்காங்களா. இப்ப குழந்தைங்க டே கேர்லயே விடக்கூடாதுடா எப்ப அப்படின்னு நினைச்சு